எனது இனிய காலை வணக்கம். தமிழர் ஸ்டார்ட் அப் என்ற நிறுவனத்தின் மூலமாக ஃபியூச்சர் டெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மிட் அண்ட் எக்ஸ்போ நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரை இன்னும் விவசாயம் சார்ந்த தொழில்களை மட்டுமே அடிப்படையாக கொண்டு செயல்பட்டு வருவதனால் இன்னும் தொழில் சார்ந்த நிறுவனங்கள் பெரிதளவில் நம்முடைய மாவட்டத்திற்கு இன்னும் வருகை தரவில்லை. அதற்கான முன்னெடுப்புகள் நம்முடைய தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. இவ்வாறான சூழ்நிலையில் நம்முடைய மாவட்டத்துல பாத்தீங்கன்னா இன்னும் அந்த தொழில்நுட்பம் கம்ப்யூட்டர் ரிலேட்டடா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரிலேட்டடா இன்னும் எந்த விதமான முன்னெடுப்புகளும் ஏற்படுத்தப்படவில்லை. நம்முடைய மாணவர்கள் இங்கு நிறைய அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் இருந்தாலும் கூட தொழில்நுட்ப ரீதியாக பாலிடெக்னிக் ITI போன்றவை இருந்தாலும் கூட படித்துக் கொண்டு வேறு அருகாமையில் இருக்கக்கூடிய பெங்களூரு ஒசூர் அல்லது கோயம்புத்தூர் ஈரோடு போன்ற மாவட்டங்களுக்கு மட்டுமே செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றது. இதற்கு தொடக்க புள்ளியாக நம்முடைய மாவட்டத்திலேயே அதற்கான ஒரு ஸ்டார்ட் அப் கொஞ்சம் தொழில்நுட்ப ரீதியாக ஒரு கம்ப்யூட்டர் ரிலேட்டடா என்ன மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரீஸை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்கான முதல் பாயிண்டா இன்னைக்கு நாம துவக்கி இருக்கின்றோம். இன்று இந்த துவக்கப்படக்கூடிய இந்த ஒரு நிகழ்ச்சி நம்முடைய அத்துணை பேருக்கும் ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமாக இருக்க வேண்டும். நிறைய நம்மளுடைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்தும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கீங்க, பாலிடெக்னிக் ITI இருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கீங்க. இப்பவும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய மாணவர்களுடைய ஒரு எண்ணம் எப்படி இருக்கும் அப்படின்னா படிக்கணும், படிச்சு முடிச்சுட்டு ஏதேனும் போட்டித் தேர்வு எழுதி அரசு பணிக்கு போகணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட தான் நிறைய மாணவர்கள் இப்ப அந்த கல்வி பயணத்தை மேற்கொள்கிறார்கள். நீங்க ஒரு 10,000 போஸ்ட் இருக்கு அப்படின்னா ஒரு பதவிக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம்ல இருந்து 2 லட்சம் பேர் எழுதுறாங்க. அத்தனை பேர் சக்சஸ்ஃபுல்லா அந்த போட்டி தேர்வுகள்ல படிச்சு வெளியில வருவோமான்னு சொல்ல முடியாது. உடனே மார்க் கம்மியான உடனே என்ன பண்றோம், நமக்கு எக்ஸாம் கிளியர் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி ஏதாவது ஒரு மொபைல் கடைகளுக்கோ துணி கடைகளுக்கோ சின்ன சின்ன கிடைக்கக்கூடிய பணிகள்ல சேர்ந்து வாழ்நாள் முழுவதும் ஒரு சொற்ப வருமானத்திலேயே நம்மளுடைய இளமையும் தொலைத்து வாழ்நாளையும் தொலைக்கிறோம். அதனாலதான் இந்த மாதிரியான ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் வரும் பொழுது பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம கிட்ட படிக்கிற +1 +2 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இது ஒரு நல்ல வாய்ப்பு. இப்படி ஒரு எக்ஸ்போஷர் இருக்கா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இவ்வளவு விதமான தொழில் சார்ந்த எதிர்காலம் இருக்கிறதா அப்படிங்கறத சொல்வதற்காக இந்த சம்மிட் அண்ட் எக்ஸ்போ இன்று காலை 10:30 மணி அளவுல துவக்கப்பட்டு சுமார் 5 மணி வரைக்கும் இருப்பதாக இந்த நிறுவனத்தினர் தெரிவிக்கிறாங்க. உங்களுக்கு நல்ல ஒரு லஞ்சும் கொடுக்குறாங்க. இன்னைக்கு வந்தோம், பொழுதுக்குள்ளா இருந்தோம், முடிச்சுட்டு போனோம் அப்படிங்கிற ஒரு நிலை இல்லாம இன்றைக்கு சொல்லக்கூடிய நிறைய ஸ்பீக்கர்ஸ் கிட்டத்தட்ட பல்வேறு நிறுவனங்கள்ல இருந்து ஒரு 20 இருந்து 25 பொறியாளர்கள் நம்ம கிட்ட இந்த தொழில்நுட்ப ரீதியா என்னென்ன ஃபியூச்சர் இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு எடுத்துரைக்க இருக்கிறார்கள். நம்முடைய மாவட்ட நிர்வாகம் மூலமாக இருந்தா மட்டும்தான் இது போன்ற பல நிறுவனங்கள் நம்முடைய மாவட்டத்தை நோக்கி வருவார்கள். சும்மா எதுவுமே கேட்காம பெரிய ஒரு ஈடுபாடு இல்லாம பெரிய ரிசப்டிவா இல்லைன்னு சொன்னா அவங்க மீண்டும் வேற இடத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இது நமக்கு கிடைத்த ஒரு அரிய வாய்ப்பு. அதனால அத்துணை ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்போல முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு நல்ல ஃபுல் இன்வால்வ்மெண்டோட இங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் கேட்டு வாய்ப்பு இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு ஏதேனும் வேற இடத்துல கிளாரிட்டி வேணும், சில சந்தேகங்கள் இருந்தா கூட ஒரு தயக்கம் இல்லாம நம்முடைய மாவட்டத்தை பாத்தீங்கன்னா இன்னைக்கு பின்னாடி போறதுக்கு காரணமே தயக்கம் தான். அத்துணை மாணவர்களும் இதுதான் இன்னைக்குதான் முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. அத்துணையும் நமக்கு முழுமையாக தெரிந்திருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம இன்னும் பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்களாக இருக்கிறோம். நம்ம இன்னும் இந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு நாம உள்ள போகல. அதனால சந்தேகங்கிறது கண்டிப்பா இருக்கும். அது சாதாரண சந்தேகமா இருந்தா கூட இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இதை நீங்க நிவர்த்தி செய்யணும். ஏன்னா இன்னைக்கு பாட புத்தகங்கள்ல இது போன்ற எந்த விதமான ஒரு எக்ஸ்போஷரும் இருக்காது. இந்த சம்மிட் நம்மளுடைய மாவட்டத்திற்கு வந்திருக்கிறதுக்கு நம்ம அத்துணை பேரும் பாராட்டி இதுல உங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு உங்கள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் தெளிவாக அறிந்து கொண்டு நம்மளுடைய மாவட்டம் இன்னும் 5-6 வருடங்கள்ல ஒரு மிகப்பெரிய ITல ஒரு புரட்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாவட்டமாக மாற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.